நாள்ல கூட உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமாங்க, அவரோட செட்டின் நிலையில் வந்தால் அதிகமான பலன் கிடைக்கும். பாருங்க, இதுல 2 பேரை பார்க்குறோம். ஒருத்தர் நகோமி, இன்னொருத்தவங்க ரூத். இந்த நாட்கள்ல நகோமி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கர்த்தரோட செட்டை நிழலை விட்டு விலகி போகும்போது அவள் சொல்றா, நான் போகும்போது நிறைவாய் போனேன், வரும்போது வெறுமையாய் வந்தேன். அப்ப பாருங்க, தேவனை விட்டு தூரம் போனதுனால அவள் வெறுமையாய் திரும்பி வர. அவள் சொல்றா, என்னை வந்து நகோமின்னு சொல்லாதீங்க, ஏன்னா நகோமி என்றால் சந்தோஷம்னு அர்த்தம். என்ன சந்தோஷம்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்க. ஏன்னா மாறாள் என்றால் கசப்பு. என் வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறது, எல்லாவற்றையும் இழந்து நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன்னு சொல்றா. ஆனா வெறுமையாய் வந்த ரூத்தோ தேவனுடைய செட்டை நிழல் எப்பொழுது வந்தாலோ அவள் நிறைவான பலனை பெறுகிறாள். அதாங்க, நீங்களும் தேவனுடைய செட்டை நிழலில் வாங்க, உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவார். God bless you all.